ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவோட அப்பா வந்து அர்ஜுன் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு இறந்துட்டாரு. இதை தெரிஞ்ச சத்யா அர்ஜுனை கழுத்தை பிடிச்சி நெரிக்காத குறையா அர்ஜுனே வந்து கொலை பண்ணுறதுக்காக துணிஞ்சிட்டாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோக்கான பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அர்ஜுன் வந்து சத்யாவோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால, ஆனால் ரிப்போர்ட் வந்து சத்யாவோட அப்பாவுக்கு நல்லாவே இருக்கும் உடம்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறமா அர்ஜுன் வந்து சத்யாவோட அப்பா அம்மா மேலே வந்து கோவப்பட்டு, நீங்கள் மொத்த குடும்பமே வந்து ஃப்ராடுக்கார குடும்பம், இந்த இடத்துல நான் இருந்தால் நான் தூக்கு போட்டு செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சத்யாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சத்யா அப்பா அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இது தெரிஞ்ச சத்யா வந்து தான் அப்பாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. அப்போ தான் வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவை இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது. உங்கள் அப்பா இப்போ நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது நல்லா தான் இருந்தார், ஆனால் வந்து இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லா இல்லை. உங்கள் அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார். இன்னும் ஒரு 2 டேஸில் உங்கள் அப்பா வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து கோமாக்கு போயிட்டார். அவரால் பேசவும் முடியாது, உடம்ப அசைக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும் சத்யாவுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. உடனே சத்யா அப்போ தான் வந்து இது எல்லாத்துக்குமான காரணம் வந்து அர்ஜுன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, சத்யா வந்து சத்யா இருந்தாங்கல்ல அர்ஜுனோட வீட்டுக்கு சத்யா வந்து கோவமாக கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் செங்கம்மல் வந்து, எங்கே சத்யா போகிற, அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்ட உடனே சத்யா, இல்லைம்மா, அப்பாவோட இந்த நிலைமைக்கான காரணம் வந்து அர்ஜுன் தானே, அர்ஜுனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடறாங்க. அர்ஜுன் வீட்டுக்கு தான் வந்து சத்யா வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அர்ஜுன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கத்த உடனே செல்வனாகி, என்ன இந்த சத்யாவுக்கு என்னாச்சு, பேய் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி வராங்க. வந்தோடனே சத்யா வந்து, தயவு செஞ்சு நீங்கள்லாம் என்கிட்ட பேசாதீங்க, பேசுகிறத நிறுத்துங்க, நான் பேச வேண்டியது அர்ஜுன் கிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிடுறாங்க. உடனே செல்வனாகி, சத்யா உனக்கு என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு, அர்ஜுன் மேலே உனக்கு என்ன கோவம், உன்னோட புருஷமா, உனக்கு கட்டிக்கிட்ட புருஷன் அப்படின்னு சொல்லவும் சத்யா, தயவு செஞ்சு போதும், உங்களோட நாடகத்தை நிறுத்துங்க, இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த அர்ஜுனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அர்ஜுனை தேடி போகிறாங்க. அர்ஜுன் வந்து ரூம்லேருந்து மேலே இறங்கி வராங்க. சத்யா செல்வனாகி எல்லாருமே வந்து ஹாலில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ரூம்லேருந்து அர்ஜுன் மேலே இறங்கி வந்ததுக்கப்புறமா சத்யா அர்ஜுன் கிட்டே போயிட்டு, உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்காங்க. உடனே அர்ஜுன், ஏய் நிறுத்திடி, என்னடி சும்மா வேஷம் போட்டுட்ருக்கேன், இப்போ என்ன புது பிரச்சனையை இது பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட டைப்பில், நீங்கள் தான் குடும்பத்தோட ஏமாத்துகிற குடும்பம் அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்ல, செல்வநாய்க்கெல்லாம் செம ஷாக்கு. என்னடா அர்ஜுன் சத்யாவும் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குதுங்களே, என்னாச்சுன்னு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட, ஒன்னால தான் இப்போ என் அப்பா வந்து சீரியஸாக கிடக்காங்க, என் அப்பா வந்து 10-15 நாளாச்சும் உயிரோடு இருக்கான்னு சொன்னப்போ கூட எனக்கு அவ்வளோ வருத்தமாக இல்லை, இப்போ என் அப்பா இறக்குற கண்டிஷனில் இருக்கவங்க, கோமாவில் இருக்காங்க அர்ஜுன், எல்லாமே இதுக்கான காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அர்ஜுன் வந்து, ஏய் திரும்ப என்ன பொய் சொல்ல வந்துட்டியா, சும்மாவே வந்து உன் அப்பா 15 நாளில் செத்து போயிடுவான்னு பொய் சொல்லி என் மண்டையில் நீ மிளகா அரைச்சிட்டு இப்போ திரும்பியும் வந்து என் அப்பா வந்து சாக கிடக்கான்னு சொன்னால் நான் நம்பிக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுவேன் நாடி அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாங்க. உடனே சத்யா, போதும் அர்ஜுன், நீ எதையும் நம்ப தேவையே கிடையாது, நீ நம்ப மாட்டேன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட அப்பாவை சத்யா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சத்யாவோட அப்பா ரொம்ப வந்து ப்ரீத்திங்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தனால அதை வந்து சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அர்ஜுன் கிட்ட அந்த வீடியோவை காட்டும்போது அர்ஜுனுக்கே வந்து செம ஷாக்கு. அர்ஜுனோட மனசில், என்னடா இது நம்ம சொன்னால் அவருக்கு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, அப்போது நம்ம எதுவுமே விசாரிக்காமல் சொல்லிட்டோமா, ஒருவேளை சத்யா மேலே எந்த தப்பும் இல்லையோ அப்படின்னு அர்ஜுனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸில் வந்து தோண வருது. அப்போ தான் செல்வனாகி, என்னம்மா ஆச்சு சத்யா, என்ன ஆச்சு, என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிறானே புரியல அப்படின்னு சொல்லவும், அத்தை இல்லைத்த, உங்களுக்கு எதுவுமே வந்து புரியாது, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ என்னாச்சு வரதனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அத்தை, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்ல உயிர் பொழைக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையனான இந்த அர்ஜுன் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், செல்வனாகி, எதுக்காக என் பையனை நீ குறை சொல்கிற, என்ன நடந்துச்சு சத்யா சொல்லுன்னு சொல்லவும், அத்தை இப்போ நான் எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை,
இந்த அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என் அப்பா கடைசி நேரத்தில் நான் என் அப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தப்பே நம்ம தேவி வந்து என்டர் கொடுக்குறாங்க. தேவியோட என்ட்ரி, தேவி வந்து வராங்க. வந்துட்டு தேவியும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செல்வநாயகி, இல்லைம்மா, இந்த சத்யாவோட வளர்ப்பு அப்பா இருக்காங்கல்ல, அவங்க நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தா சத்யா தான் வந்து பஸ் ஏற்றி விட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஏதோ சீரியஸாக இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே தேவிக்கு வந்து பெரிய ஷாக்கு. உடனே தேவி அப்படியே சத்யாவை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா தேவினால் அந்த இடத்துல பேச முடியாது. ஏன்னா தேவி வந்து அக்கான்னு பேசினாவோ இல்லை வரதனுக்கு ஒன்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து மூஞ்சில் ரியாக்ஷன் காட்டினாவோ குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா. ஸோ அதோட தேவி வந்து அப்படியே அமைதியாகவே சத்யாவை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேவிக்கு ரொம்ப அழுக வந்துடுது. உடனே வந்து அத்தை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் அழுன்னு அழுகுறாங்க. ஐயோ, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்பா வேறு நைட்டோட நைட்டாக அமுச்சு விட்டுட்டேனே, இப்போ அப்பா சாக போகிற நிலமையில் இருக்கான்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்கிறாளே, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் எப்படி தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி கேட்பேன். தங்கச்சியும் அர்ஜுன்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்கா, அவங்க 2 பேருக்குள்ளே என்னாச்சுன்னு கூட தெரியலையே. இது எல்லாத்து மத்தியில் நான் எப்படி வந்து அபி கூட சந்தோஷமாக வாழ முடியும். எனக்கு என்ன தான் அபி முக்கியம்னாலும் எனக்கு என் அம்மா அப்பாவும் முக்கியம்தான். எனக்காக தான் என் அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே போனாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தால் நான் அனுப்பியிருக்கவே மாட்டேனே. எங்கள் அப்பாவோட உயிர் என் கையாலே இப்போ போக போதே அப்படின்னு தேவி ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு சத்யா வந்து இது எல்லாத்தையும் பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே திரும்ப போகிறாங்க. உடனே செல்வநாயகி வந்து, டே அர்ஜுன் கிளம்புடா, வரதனுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை, சத்யாவோட என்னதான் இருந்தாலும் அவங்க வளர்ப்பு அப்பா, கிளம்புடா அப்படின்னு சொல்லவுடனே அர்ஜுன் சொல்லிடுறாங்க, அவன் ஒன்றும் வளர்ப்பு அப்பா கிடையாது, அவன் ஒன்றும் சத்யாவோட அம்மா அப்பாவே அவங்க தானே அர்ஜுனே உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த தேவி இருக்காளே, இந்த தேவியோட அக்கா, தேவியோட தங்கச்சி தான் சத்யா, சத்யாவோட அக்கா தான் இந்த தேவி, பரதன் செங்கமலோட பொண்ணு தான் இந்த தேவின்னு சொன்னோடனே செல்வநாயகி செம்ம ஷாக் ஆயிரும். அப்புறம் தேவி அதான் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஆமாம் அர்ஜுன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் என் அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தேவியும் அங்கேருந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காங்க. உடனே சத்யா வந்து தேவியை பார்த்து, வந்துட்டியா, எல்லாமே ஒன்னால தான், இப்போ உனக்கு சந்தோஷமா, அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் நான் அந்த வீட்டில் வச்சுருந்தேன், என்னன்னு கேட்டல, அதனால தான் வச்சுருந்தேன், இப்போ பாரு அப்பாவுக்கு உண்மையிலேயே வந்து ஆபத்தாயிடுச்சு, அப்பா வந்து இறந்துருவாங்க, அப்பா கோமாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு இப்போ சந்தோஷமா தேவின்னு அப்படி கேட்க தேவி உளுந்து அழுகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சத்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இல்லை நம்ம அர்ஜுனை பிடிக்கும்னா அர்ஜுன் சூப்பர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.